ஹலோ மக்களே, மே 29 சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் 5:30க்கு போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. இன்னைக்கு வீடியோல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா ககன் பூமியோட காதல் வெளிவருமா, ககன் தான் பூமியை நேசிக்கிறோங்கிறத சொல்லுவாரா, இங்க நட்சத்திரா சரி உண்மையா காதலிக்கிறாங்களா இல்ல இதுவும் நடிப்பு தானா, பிந்துவும் சிவாவும் மீட் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா மறக்காம பாருங்க. இங்க முதல்ல சாரதா பூமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சாரதா சொல்றாங்க, பூமி நீ தான் அந்த குட்டி பாப்பான்னு தெரிஞ்சிச்சுன்னா ககன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா, நான் கூட சின்ன வயசுல அந்த பாப்பாவை அப்படியே தவிக்க விட்டுட்டு போயிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் பூமி. ஆனா எனக்கு இன்னைக்கு பெரிய வருத்தம் என் மனசுல இருந்து இன்னைக்கு நீங்கி இருக்கு. அதுக்கு நீதான் காரணம். நீதான் அந்த பாப்பான்னு தெரிஞ்சோன்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. நீ மட்டும் ககன் கிட்ட போய் இந்த உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா. நீ தான் அந்த குட்டி பாப்பா, உன் உயிரை தான் ககன் காப்பாத்திருக்கேன்னு நினைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா. நீ போய் உடனே போய் ககன் கிட்ட போய் நீ இந்த உண்மையை சொல்லு, நான் தான் அந்த குட்டி பாப்பான்னு நீ போய் சொல்லு பூமி அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நான் அந்த சின்ன பாப்பாவை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டேன், எங்களுக்கே வீடு இல்லை யாருமே இல்லை, எங்களே கொல்றதுக்கு ஆட்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் அங்கிருந்து என்னால தூக்கிட்டு போக முடியல, ஆனா நீ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்துட்டு கடைசியா நீ என்கிட்டே சேர்ந்துட்ட, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பூமி அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா ரொம்பவே எமோஷனலா நம்ம பூமி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமியும் ஐயோ அத்தை நான் ககன் மாமா கிட்டே இப்ப இந்த உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு பூமி, நீ இந்த உண்மையை சொன்னா ககன் உன் மேல இருக்க கோவம் எல்லாம் போயிரும், கண்டிப்பா நீ தான் புரிஞ்சுக்கிட்டு அவன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பான் தெரியுமா, அவன் மனசுலயே அது ஆறாத புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமி எதுக்கு உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஐயோ அத்தை ககன் மாமாவே இப்ப என்னை வெறுத்து ஒதுக்குறாரு, இப்ப நான் போய் இந்த உண்மையை போய் சொன்னா அவர் என்ன நம்பவா போறாரு, நான் அடுத்து ஏதோ புதுசா ஒரு நாடகத்தை போடுறேன்னு நினைப்பாரு, அபூர்வா கிட்ட ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தை மட்டும் நான் கொண்டு ககன் மாமா கிட்ட போட்டு காட்டி அதுக்கு அடுத்து நான் தான் அந்த பாப்பான்னு சொன்னா அப்ப கண்டிப்பா என்ன ககன் மாமா நம்பிதானே ஆகணும். இப்ப நான் சொன்னா அடுத்து என்ன புது நாடகமா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு, இப்ப நான் தான் அந்த பாப்பான்னு அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு நீயா அடுத்த ஒரு புது கதையை நீ உருவாக்குறியா அப்படின்னு சொல்லி இப்பவும் என்ன சந்தேகப்படுவாரு, என் பக்கம் இருக்க நியாயத்தை அவரு புரிஞ்சுக்க மாட்டாரு, என் காதல அவருக்கு தெரியாதத்த அப்படின்னு சொல்லி இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா அதுக்கும் ஒரு நேரம் வரும், அந்த ஆதாரத்தை நான் அபூர்வா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருவேன், எடுத்துட்டு நான் ககன் மாமா கிட்ட போட்டு காட்டுவேன், போட்டு காட்டினதுக்கு அப்புறம் அவருக்கே உண்மையெல்லாம் புரிஞ்சிடும், நான் தான் அந்த குட்டி பாப்பான்னு, அதுக்கடுத்து கண்டிப்பா அவர் என்னோட காதலை ஏத்துப்பாரு, என்னையும் மன்னிச்சுவாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரிம்மா நீ என்னமோ உன் இஷ்டம், எது வேணாலும் பண்ணு, உனக்கு எது தோணுதோ அதே பண்ணு, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூமியை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்குறாங்க நம்ம சாரதா. அதுக்கடுத்து 2 பேரும் எமோஷனலா 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு ஒரு ஆனந்த அழுகையா 2 பேரும் அழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படியே இங்க நட்சத்திரா சரி வீட்டுல பார்த்தா இங்க நட்சத்திரா ரூம்ல இருக்கிறாங்க. சரி செல்லுல பாட்டு போடுறாரு, இங்க பாரு நட்சத்திரா எனக்கு இப்ப நீ டான்ஸ் பார்க்கணும், எனக்கு நீ இப்ப நீ ஆடுற அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ அந்த மூட்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரி என்ன பண்றாரு, முதல்ல ட்ரெடிஷ்னல் பாட்டா போடுறாரு, அதாவது சாமி பாட்டு மாதிரி சும்மா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அந்த மாதிரி பாட்டை போடுறாரு. உடனே இவங்களும் நட்சத்திரமும் அந்த மாதிரி பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஆடுறாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவது குத்துப்பாட்டை மாத்திடுறாரு. உடனே இவங்க குத்துப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும்ல, சோ குத்துப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாங்க. அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வெஸ்டர்ன் பாட்டு மாத்திடுறாரு. உடனே இவங்க வெஸ்டர்ன் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ். இந்த மாதிரி இவர் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல பல வாட்டி போன்ல இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம நட்சத்திராக்கோ கோவம் உச்சிக்கு வருது, ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்கல்ல, அவர் சொன்னா இவங்க கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது முதல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு மாத்தினாரு, ஒரு 2-3 செகண்ட் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு மாத்தினாரு. இப்ப என்ன பண்றாரு, நேரத்தை குறைக்கிறாரு, நேரத்தை குறைச்சிட்டு டக்குன்னு பாட்டை மாத்துறாரு. முதல்ல ஒரு ஸ்டெப் இதுல போட்டுட்டு இருக்காங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வெஸ்டர்ன் பாட்டை மாத்திடுறாரு, அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த பாட்டை மாத்திடுறாரு, இப்படி பாட்டை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. நட்சத்திராக்கு ஒரு இடத்துல குழம்பியே போயிடுறாங்க. உடனே அதுக்கு அடுத்து நம்ம சரி பிரச்சனை இழுக்கணும், சண்டை இழுக்கணும், இந்த நட்சத்திரா கூட இன்னைக்கு சண்டையை போடணுங்கிற முடிவோட தான் இருக்கிறாரு, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம சரி. அப்புறம் பார்த்தா இவங்க நட்சத்திராவும் ஆடிக்கிட்டே இருக்காங்க, ஆடி டயர்ட் ஆயிட்டாங்க, ஆனாலும் நம்ம சரி விடுறது இல்லையே. சரி என்ன பண்றாருன்னா பெட்ல இருந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு, அவரும் அதுக்கேற்ற மாதிரி அவர் பெட்ல உட்காந்துக்கிட்டே டான்ஸ் ஆடுற மாதிரி கையை காலை ஆடிக்கிட்டு அவரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு, செல்லுல பாட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க நட்சத்திரா பார்த்தா ரூம்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க, டோரை லாக் பண்ணிட்டு இவங்க ஆடிட்டு இருக்காங்க. முதல்ல பரதநாட்டியம் ஆடுறாங்க, வெஸ்டர்ன் பாட்டு ஆடுறாங்க, குத்து பாட்டு ஆடுறாங்க.
திருப்பி ரிப்பீட் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இவர் டக்கு டக்குன்னு மாத்துறாரு. உடனே இவங்க அவங்களுக்கு தலையை சுத்துது நட்சத்திராக்கு. திடீர்னு பார்த்தா குத்துப்பாட்டு ஆடுறாங்க, திடீர்னு பார்த்தா இந்த பாட்டு ஆடுறாங்க, அப்படி மாத்தி மாத்தி ஆடிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து இவரே என்ன நான் இப்ப என்ன குத்துப்பாட்டா போட்டிருக்கேன், நீ பாட்டு இப்ப குத்துப்பாட்டுக்கு போட்ட மாதிரி அடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஏதாவது ஒரு பாட்டு போடணும், சரி இப்படி மாத்தி மாத்தி போட்டேன்னா நான் என்ன பண்ணுவது, இதுல ராகம் சரியில்லை, நீ இதுக்கேத்த ஸ்டெப்பா இது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. நம்ம என்ன நட்சத்திரா உனக்கு ஸ்ருதியும் தெரியல, ராகமும் தெரியல, எந்த பாட்டுக்கு எப்படி ஆடணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி சரி வந்து சண்டை இழுக்கணுங்கிறதுக்காக நட்சத்திர பேசிட்டு இருக்காங்க. உடனே நட்சத்திரா எதிர்த்து பேசுறாங்க. சரியா சரி ஒரு பாட்டு போடணும், சரி இப்படி எல்லா பாட்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டா எனக்கே தலையெல்லாம் சுத்துது, ஓ நீ இப்ப என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி வந்து நட்சத்திரா பத்தி கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சரி அப்படின்னு சொல்றாங்க. அதை நீ என்கிட்ட அன்பா காதலா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி எனக்கு டான்ஸ் ஆடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஆடினது ஃபுல்லா நம்ம நட்சத்திரா இவங்க சும்மா பெட்ல 2 குத்தாட்டத்தை போட்டுக்கிட்டு, நான் டான்ஸ் ஆடி ரொம்ப களைச்சு போயிட்டேன், எனக்கு கை கால்லாம் வலிக்குது, வந்து எனக்கு கால் அமுக்கி விடுன்னு சொல்றாங்க. உடனே நட்சத்திரா இது நான் உன் காலை அமுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் உன்னால அமுக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சரி சரி கோவப்படாத, நான் காலை அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை அமுக்கி விடுறதுக்காக வராங்க. நம்ம நட்சத்திரம் வந்து அமுக்கி விடுறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க சரி வந்து அப்படி 1.5 கண்ணால பாத்துக்கிட்டே இருக்காரு நட்சத்திராவை. என்ன சரி இப்படி பாக்குற, இங்க பாரு நான் உன்னை அன்பா காதலா ஆசையா பண்ண சொன்னேன், எரிச்சல பண்ணாத அப்படின்றாரு. உடனே இவங்களும் சிரிச்சுக்கிட்டே மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்ச மாதிரியே நட்சத்திரம் வந்து காலை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா சரிக்கு வந்து இருந்தாலும் இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. சரி இன்னும் இவளை ஏதாவது பாடாப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் இவளை டார்ச்சல் பண்ணணும், இவளை உண்டில்லன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா அமுக்கு அப்படின்னு சொல்லி கையை காலக்குள்ள அமுக்க சொல்றாங்க. அடுத்து எனக்கு நீ இப்ப முத்தம் கொடுக்குறோம் வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கிட்டு இது முத்தமா எனக்கு வைக்க வருது, ஓ இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம், உன் நடிப்பெல்லாம் நிறையவே பார்த்தாச்சு, இப்ப நீ எனக்கு முத்தம் கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி சரி வந்து கட்டாயப்படுத்துறாரு. உடனே நட்சத்திரம் வேற வழி இல்லாம போய் கன்னத்துல கொடுக்குறாங்க, நெத்தியில கொடுக்குறாங்க. சரிக்கு வந்து இப்ப ரொம்ப கோத்து குச்சின்னு போயிடாரு. நான் என்ன சின்ன பாப்பா நினைச்சிட்டு இருக்கியா, என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன சின்ன குழந்தையா இல்ல குட்டி பாப்பாவா, நான் என்ன பால்வாடி போற பாப்பாவா, நான் உன முத்தம் கொடுக்க சொன்னது எங்க கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. நான் உன உதட்டு தான் கொடுக்க சொன்னேன், நான் உனக்கு சின்ன குழந்தை கிடையாது கன்னத்துல நெத்தியில கொடுக்கறதுக்கு. உடனே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரி இவங்க ரொம்ப நடிச்சு கொட்டுறாங்க நம்ம நட்சத்திரா. உடனே லைட் ஆஃப் அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்ப கொடுத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க முத்தம் கொடுக்குறாங்க. இங்க பார்த்தா நம்ம ககன் வீட்டுல பூமி வந்து ககனுக்காக பால் காய்ச்சி ககனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு போறாங்க. நம்ம பூமி ரூம்ல மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ககனை வந்து ஆளே காணும், ரூம்லயே இல்ல. பார்த்தா இவர் மொட்டை மாடிக்கு போயிருக்காரு நம்ம ககன். அவர் வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. இங்க அந்த கிட்டாரோட சத்தம் இங்க வர கேக்குது. பாட்டு பாடிட்டு இருக்காரு, கிட்டார்ல வாசிச்சு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு நம்ம ககன் பாட்டு. உடனே இவங்க மாமா மாமான்னு ரூம் ஃபுல்லா தேடுறாங்க. திடீர்னு இந்த கிட்டார் சத்தம், இந்த பாட்டு வந்து பூமி அப்படி இழுக்குது மொட்டை மாடிக்கு. உடனே என்னடா நடக்குது அப்படின்னு மேல போய் பார்த்தா அப்படியே லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ககன் பார்த்தா கிட்டார் எழுதிட்டு அப்படியே ஹீரோ மாதிரி வாரணமாயிரம் சூர்யா மாதிரி இங்கேயும் அங்கேயும் கிட்டாரை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாரு. உடனே பூமி வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க, தூரத்துல இருந்தே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ககனை. ககன் வந்து அங்க அந்த சைடு மூஞ்ச வச்சுட்டு திரும்பி உட்கார்ந்துருக்காரு, நல்லா பாட்டு பாடிட்டு இருக்காரு, பெரிய பாட்டு. உடனே பூமிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க பாட்டு பாடுறத பத்தி இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. உடனே கிட்ட போறாங்க. கிட்ட போனதுக்கு அப்புறம் பார்த்தா மாமா சூப்பரா இருக்கு மாமா, சூப்பரா இருக்கு மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரும் வந்து வெக்கப்படுறாரு நம்ம ககனும். அதுக்கடுத்து என்ன எதுக்கு நீங்க வந்திருக்க, இல்ல மாமா உங்களுக்கு தூங்குற டைம் ஆயிடுச்சுல, நீங்க நைட் தூங்கும்போது பால் குடிப்பீங்களா, அதை கொடுக்கதான் வந்தேன், ரூம்ல உங்களை தேடி பார்த்தேன் எங்கேயுமே காணோம், சரி ஏதோ பாட்டு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தா நீங்க இங்க சூப்பரா பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பாலையும் தூக்கி கொடுக்குறாங்க. உடனே ககன் எல்லாத்தையும் குடிச்சிட்டு கிளாஸ் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு பார்த்தா திரும்பியும் பாடுறாரு. உடனே இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அதுல ஸ்ருதி எப்படி இருக்கு, ராகம் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணி அப்படி பூமி வந்து ஒரு கனவு லோகத்துக்கே போய் அப்படி என்ஜாய் பண்றாங்க ககன் பாடுற அந்த பாட்டை. உடனே நம்ம பூமி இதோட மட்டும் சும்மா இல்லாம பாட்டு பாடி முடிச்சிடுறாரு. கிளாப் எல்லாம் தட்டி அவங்க ககனை வந்து என்கரேஜ் பண்றாங்க. நம்ம பூமி வாவ் மாமா உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா, நீங்க கிட்டார்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, எனக்கு இப்பதான் தெரியும், நான் இப்பதான் பாக்குறேன், உங்களுக்கு பாட்டெல்லாம் பாட வருமா, நான் கூட உங்களுக்கு வந்து பிசினஸ் மட்டும் தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன், உங்களுக்கு இதை மாதிரி கூட வருமா அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறாங்க ககனை. உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா, கிட்டார் வாசிக்க தெரியுமா, உங்களுக்குள்ள இவ்வளவு திறமையா, இவ்வளவு திறமை இவ்வளவு நாள் எங்கதான் ஒளிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு பூமி வந்து ஆசையா கேட்க நம்ம ககனும் சரி அவங்களும் இப்ப பூமியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் பாடாம இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க. உடனே அவரும் பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபுல்லா அந்த மொட்டை மாடியில ஃபுல்லா லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ககன் நம்ம ஹீரோ சூப்பரா கிட்டார் வாசிக்கிறாரு, பாட்டு பாடுறாரு.
இங்க பூமியும் அதை கண்டு வியக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க, கை தட்டுறாங்க, ககனை என்கரேஜ் பண்றாங்க. ஒரு பெரிய பாட்டே போட்டு 2 பேரும் அப்படி அப்படி ஹீரோயின் மாதிரி அப்படி சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ககன் பார்த்தா ஒரு பாட்டே பாடி முடிச்சிடுறாரு, அப்படி ஹீரோ மாதிரி ஃபுல்லா பாடி முடிச்சிடுறாரு. பாடி முடிச்சோன்னா கை தட்டுறாங்க நம்ம பூமி. உடனே கை தட்டி என்கரேஜ் பண்றாங்க. வாவ் மாமா, நான் கேட்டேங்கிறதுக்காக பாட்டுன்னு நீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க, நீங்க எனக்காக பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ககன், எது நான் உனக்காக பாடினா, அப்போ எனக்காக பாடலையா? உனக்காகலாம் ஒன்னும் பாடல, சிவா பூரணி கல்யாணம் நடக்க போதில்ல, அவங்க இப்போ நீயே எனக்கு இவ்வளவு கிளாப்ஸ் பண்ணனா, அப்ப அவங்க கல்யாணத்தப்போ நான் இந்த பாட்டை பண்ணா எனக்கு நிறைய பேர் கிளாப்ஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க கல்யாணத்துக்காக இப்பவேல இருந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பூரணி என்னோட தங்கச்சி கல்யாணம், அவ தங்கச்சி என்னோட தங்கச்சி கல்யாணத்துல நானே கிட்டார் வச்சு பாடாம இருந்தா நல்லா இருக்குமா? அதுவும் இல்லாம நான் எப்பவாவது சோகமா இருந்தாவோ இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நான் கிட்டாரே வாசிப்பேன், கிட்டார்ல பாட்டெல்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமிக்கு கோவுது. அப்போ இப்ப நீங்க எனக்காக இந்த பாட்டை பாடல, எனக்காக எதுவும் பண்ணல அப்படிதானே? அப்ப எனக்காக நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி பூமிக்கு கோவம் வருது. உனக்கு கோவப்பட்டு கத்திட்டு போயிடுறாங்க. உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு பண்ணுங்க, உங்க தங்கச்சிக்கு எல்லாத்தையும் பண்ணுங்க, எனக்காக எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஆனா ககனோ அவங்க போனதுக்கு அப்புறம் கேட்க சிரிக்கிறாரு. அதாவது அவங்க அன்பை வெளிக்காட்டுறாங்க, அதை பூமியோட கண்ணோட்டத்துல வேற மாதிரி இருக்கு. அவங்க பூமிக்காக தான் பண்றாங்கன்னு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ககனுக்கு அவரோட ஈகோ தடுத்து நிறுத்துது. இதை உண்மையே சொல்லாம தடுக்கிறாங்க. இங்க பார்த்தா அதுக்கு அடுத்து பிந்து பாக்குறதுக்காண்டி நம்ம சிவா எகிரி குதிக்கிறாரு. இவங்க பிந்து வீட்டுக்கு செவுத்துல எகிரி குதிச்சு, வீட்டுக்குள்ள அந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ள எகிரி குதிச்சு அப்படியே ரூமுக்குள்ள வராரு. அவர் தான் அன்னைக்கே ஒரு வாட்டி பிந்து ரூமுக்கு வந்திருக்காரு. அவருக்கு நல்லாவே தெரியும் பிந்துவோட ரூம் இது அப்படின்னு சொல்லிட்டு. பிந்து பார்த்தா இங்க நல்லா அசந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க உடனே இவர் கதவை தட்டுறாரு. நம்ம ஹீரோ சிவா கதவை தட்டுறாரு. உடனே அதுக்கு அடுத்து பிந்து அப்பதான் லைட்டா முழிப்பு வருது. இவர் வேற சுத்தி முத்தி பயப்படுறாரு. உடம்பெல்லாம் வேற வேர்க்குது அவருக்கு. யாராவது பாத்துருவாங்களோ, ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறாரு சிவா. இவருக்கு இருந்தாலும் மனசு கேட்கல, நம்ம பிந்துவை பார்த்து பேசணும், இன்னைக்கு அவருக்கு விலைக்கு சொல்லணும், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வராரு. கதவை தட்டிட்டே இருக்கிறாரு. பூமி இவங்களுக்கு பிந்துக்கு அப்பதான் முழிப்பு தட்டுது. உடனே யாரு இந்த நேரத்துல யாரு என் ரூம்ல கதவை தட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா சிவா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே கையை பிடிச்சி உள்ள இழுத்து போட்டுறாங்க. ரூம்குள்ள இழுத்து போட்டு பிந்து ஆஸ் யூஷுவல் சண்டையை போடுற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஏ சிவா, உனக்கு என்ன பைத்தியமா? உனதான் நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்ப என்னை பார்க்க இங்க வந்த? உன்னை மட்டும் இங்க யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு கொன்னே போட்டுருவாங்க. என் அத்தை கண்ணில் மட்டும் நீ பட்டன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உன்னை கொன்னே போட்டுருவாங்க. சிவா, எதுக்கு சிவா இப்ப நீ என்னை பார்க்க வந்த? நான் தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். எனக்கு உன்னோட காதல் எதுவுமே வேண்டாம், நீயே வேண்டான்னு ஆயிடுச்சு. இனிமேல் எதுக்கு நீ என்னை பார்த்து இப்படி என்னை டார்ச்சர் பண்ணி என்னை சாகடிக்கிற சிவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆவேசத்துல அப்படியே பொங்கி எழுகிறாங்க நம்ம பிந்து. உடனே சிவா அதுக்கு சொல்றாரு, ரொம்ப பொறுமையா அவருக்கு எடுத்து சொல்றாரு. ஏன் பிந்து, என்னை காதலிக்கும் போது உனக்கு இதெல்லாம் தெரியலையா? எப்படி பிந்து நான் என்னை காதலிச்சுட்டு உன்னால இப்படி உன்னையால மறந்து இருக்க முடியுது? என்னால ஒரு நிமிஷம் கூட உன்னைய மறக்க முடியல பிந்து. எதை நினைச்சாலும் எதை நினைச்சு பார்த்தாலும் எனக்கு நீதான் தெரியுற, எனக்கு நீதான் என்னோட நினைப்புல ஃபுல்லா நீதான் இருக்கிற. ஆனா நீ என்னை வெறுத்து ஒதுக்கிட்டியா பிந்து அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு சிவா, நம்ம 2 பேரும் சேரணும்னா அது கண்டிப்பா இந்த ஜென்மத்தில் நடக்காது, அது உனக்கே நல்லா தெரியும். சும்மாவே அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பமும் எதிரி குடும்பம். இப்ப அதுவும் இல்லாம நீ அந்த பூமியோட தம்பி, அந்த பூமியோட தம்பின்னு மட்டும் என் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உன்னை கொன்னே போட்டுருவாங்க. அடுத்த நிமிஷமே உன் உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிரு சிவா. அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு நீ என் வாழ்க்கையை விட்டு போயிரு. அதுவும் இல்லாம நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க. நீ என்னைய மட்டும் காதலிச்சா கூட பரவாயில்ல, நீ அதே நேரத்துல அந்த பூர்ணியும் காதலிச்சிருக்க. நீ ஒரே வீட்டுல 2 பேரும் எப்படி உன்னால காதலிக்க முடியும்? நீ எனக்கும் துரோகம் பண்ணியிருக்க, அந்த பூர்ணிக்கும் துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பிந்து அதுக்கு எடுத்து பேசும்போது சிவாக்கு தலையும் புரியல வாழும் புரியல. இவ என்னத்தை இப்ப லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. என்ன பிந்து சொல்ற? ஆமா, பூரணி தான் நீ பூரணியும் காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எது பூரணியை நான் காதலிக்கிறேன்? உனக்கு யாரு சொன்னா? வேற யாரும் சொன்னா? அந்த பூரணி தான் அவளே அவன் வாயால சொன்னா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ எங்க வச்சு சொன்னா? காலேஜ்ல நான் உன்கிட்ட பேசக்கூடாது, உன் குடும்பம் நம்ம 2 குடும்பத்துக்கும் சண்டை நடக்குதுன்னு அவ கோபத்துல ஏதாவது சொல்லியிருப்பா. அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிறியா? இங்க பாரு, ஒருவனுக்கு ஒருத்தி, எனக்கு என்னோட காதலும் நீதான், என்னோட பொண்டாட்டி, என்னோட உலகம் எல்லாமே நீ மட்டும்தான் பிந்து. நான் கல்யாணம்னு பண்ணா அது ஒன்ன மட்டும் தான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன். அன்னைக்கு சொன்னதான் நான் இன்னைக்கும் கல்யாணம்னு பண்ணா நான் ஒண்ணுதான் பண்ணுவேன். அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னா என் உயிரை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை இங்க பாரு சிவா, உன்னை இங்க யாராவது பார்த்தா உண்மையாவே கொண்டுருவாங்க. நீ தயவு செஞ்சு இனிமேல் என் வாழ்க்கையில வராத, இந்த வீட்டை விட்டு போயிரு, இந்த உலகத்து இந்த வீட்டை விட்டு போயிரு, என் வாழ்க்கையை விட்டு போயிரு, நீ எங்கேயாவது சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிவாவோ அங்க பக்கத்துல பழக்கூட இருக்கு, பெட்டுக்கு பக்கத்துல ஃப்ரூட்ஸ் இருக்கு, அது மேல கத்தி இருக்கு. உடனே கத்தி எடுக்கிறாங்க.
பிந்து, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் நான் அன்னைக்கு உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது என்ன சொன்னேன், வாழ்ந்தா உன்னோட இல்ல என்னோட உயிரை நான் விட்டுருவேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் இப்ப என் உயிரை விட்டு நீ என்ன வேண்டாம், நீ உதறி தள்ளிட்ட, என்னால அப்படி உன்னை உதறி தள்ளிட்டு போக முடியாது, அதனால நானே இந்த உலகத்தை விட்டு போறேன்னு சொல்லிட்டு கையை கிழிச்சிடுறாரு கத்தியை எடுத்து. உடனே பிந்து, சிவா நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு போறாங்க. போயிட்டு, எதுக்கு சிவா நீ இப்படி பண்ண, அதான் நீ விடு, நீ என் கையை விடு, நான் போறேன், நான் செத்து போறேன், இல்ல எங்கேயோ போறேன், நீ சந்தோஷமா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, உனக்குதான் உன் அத்தை நல்லபடியா மாப்பிள்ளை பாத்துருக்காங்கல்ல, நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இரு, என்னால உன் வாழ்க்கை கெட வேண்டாம், என் வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு போக பாக்குறாரு. உடனே இவங்க அவங்களை கட்டி பிடிச்சு, சிவா நான் பண்ணது பெரியவே தப்பு, இந்த மனுஷரு சிவா, எனக்கு உன்னோட காதல் தான் முக்கியம், எனக்கு நீதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மக்களே இன்னைக்கான ரிவ்யூ. நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது நாளைக்கு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். பூமி ககன் காதலை வெளிப்படுத்த போறாரா, பூமிக்கு புரியுமா ககனோட காதலை பத்தி, அண்ட் நம்ம அவள் வருவாள சீரியல் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனை தட்டி விடுங்க. நாளைக்கு சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.